தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. சரியான முறையில் காவல்துறையினுடைய பாதுகாப்பு கிடையாது. இந்த சூழ்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பிரச்சாரம், மக்கள் பிரச்சாரம், போராட்டம் உள்ளிட்டவைகளுக்கு பொதுவான வழிமுறைகளை வகுக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தாக்கல் செய்து அது நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் முன்னணியில் வந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ரோடு ஷோ நடத்தக்கூடாது, அவருடைய வாகனத்திற்கு பின்னால் 5 வாகனங்களுக்கு மேல் செல்லக்கூடாது, இங்கே புறப்பட்டு அப்படி செல்ல வேண்டும் என்று பல்வேறு கடுமையான நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள். ஆனால் கடந்த வாரம் தமிழக முதல்வர் கிருஷ்ணகிரிக்கு சென்ற பொழுது அவருக்கு எந்த விதமான நிபந்தனை விதிக்காமல் அவர் சாலையிலே அமர்ந்து ரோடு ஷோ நடத்தினார். நேற்று கரூரில் நடந்த அந்த மாநாட்டிற்கு முன் அனுமதி பெறப்பட்டதா, அவர்களுக்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. ஆளுங்கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் அவர்களாகவே நடத்துகிறார்கள். ஆனால் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய போராட்டத்தை, எங்களுடைய மக்கள் சந்திப்பை, எங்கள் தலைவர் சந்திப்பை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் இருக்கிற காரணத்தினால் இந்த தமிழக காவல்துறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை எடுத்துக்காட்டி பொதுவான நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்திருந்தோம். இந்த வழக்கு நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் முன்னால் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு பாரபட்சம் காட்டக்கூடாது, அனைவருக்கும் உரிய, அனைத்து கட்சிக்கும் உரிய நெறிமுறைகளை இன்றைக்கு அவர்கள் மனு கூடத்திலிருந்து பரிசீலனை செய்ய வேண்டும். ஏதாவது அங்கே அசம்பாவம் ஏற்பட்டால் அதை அந்தந்த கட்சிகளிடமிருந்து நிவாரணம் பெறுவதற்கு காசு கப்பாசி சேவைகளை போன்றவற்றை நீங்கள் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று கூறி செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு அந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளார். ஓகே சார். சரி, இப்போ இன்னைக்கு இந்த கேஸில் வந்து நாளைக்கு அவர்கள் போட்டு கட்சி தொண்டர்கள் வந்து அதிக விதிகளை மீறி செயல்படுறாங்க. இல்லை, அப்படியா சொல்லவே இல்லை. அதாவது விவாதத்தின் பொழுது அவர் சொல்கிறாரு, அதாவது இப்படிலாம் ஏறுறாங்க, ஏன் வந்து நாங்கள் அப்போ என்ன சொல்கிறோம், இவங்களுக்கெல்லாம் உரிய பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கல. திருச்சியில் 13ஆம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடைய தலைவருடைய சந்திப்புக்கு நாங்கள் அனுமதி கேட்டு மனு கொடுத்திருந்தோம். ஆனால் 2 நாட்களுக்கு முன்னாடி தான் கொடுத்தார்கள். வெறும் 30க்கும் குறைவான போலீஸார் தான் திருச்சியிலே எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய சந்திப்பிலே பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்தார்கள். உரிய முறையில் பாதுகாப்பிற்கு போலீஸார் நிறுத்தப்பட்டு இருந்தால் இதே போன்ற சம்பவங்கள் எல்லாம் ஏற்படாமல் தடுத்திருக்கலாமே என்று அந்த பாணியிலே தான் கேட்டார். ஆனால் அதை திருத்தி இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி எதுவுமே சொல்லவில்லை. நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் இது போன்ற சம்பவம் நடைபெறாது. நிச்சயமா, அதாவது ஒவ்வொரு முறையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கடந்த மதுரை மாநாட்டு அப்போவே தெரிவித்தார், கற்பனை பெண்கள், முதியவர்கள், தாய்மார்கள் அனைவரும் வெளியில் வர வேண்டாம் என்று சொன்னதே வந்து முதல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். அதேபோல் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நாங்கள் உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய இளைஞர்கள் இள வயசிலே கொஞ்சம் குறிப்பாக இருப்பாங்க. ஒரு சில இளைஞர்கள் அப்படி செய்தால் அதை வேண்டுமென்றே பகைப்படம் எடுத்து அதை ஊடகத்திலே காண்பித்து இவர்கள்லாம் இப்படி தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பொய்யான செய்தியாகும். அப்படி எந்த விதமான சம்பவம் இதுவரையும் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய எந்த நிகழ்ச்சியிலும் ஒரு சட்டவிரோதமான செயல் எதுவும் நடைபெறவில்லை. பொது சொத்துக்கு எந்த விதமான குந்தகம் விளைவிக்கப்படவில்லை, எந்த விதமான சேதாரமும் ஏற்படவில்லை. ஆகவே இப்படிலாம் ஏதாவது சேதாரம் நடைபெற்றிருந்தால் நிச்சயமாக தமிழக அரசு காவல்துறை எங்களுக்கு வழக்கு தொடுத்திருப்பார்கள். அப்படி எந்த வழக்கும் தொடரப்படவில்லையே. ஆக திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை திட்டமிட்டு தடுக்கக்கூடிய வகையில் தான் இவர்கள் ஒவ்வொரு வகையில் எங்களுடைய இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர்களை மிரட்டுகிறார்கள். ஒருவர் கொண்டு போய் ஒரு மாவட்ட செயலாளர் டிஎஸ்பி எஸ்பியை பார்த்து மனு கொடுத்தார் என்றால் அது உடனடியாக பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு உரிய அனுமதி தருவது இல்லை. நீங்கள் யார், நீங்கள் எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள், அடுத்த வாரங்கள் என்று
சொல்லுகிறார்கள். கடைசியாக உயர்நீதிமன்றத்திலேயோ நாங்கள் வழக்கு போட்டு அது ஊடகத்திற்கு வந்த பிறகுதான் அவர்கள் கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் எங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அந்த நிபந்தனைகளை நிறைவேற்று அந்த செய்தியை எங்கள் இயக்கத்தினுடைய தொண்டர்களிடத்தில் மக்களிடத்திலே கூட சொல்லுவதற்கு கூட இவர்கள் நேரம் ஒதுக்குவதில்லை. ஆனால் இப்போ நடைபெற்ற இந்த நேற்று நடைபெற்ற கரூரில் நடைபெற்ற மாநாட்டிற்கு எப்போது திமுக அனுமதி கேட்டிருந்தார்கள், இன்றைக்கு கொடுத்தார்கள். அதை இவர்களால் காமிக்க முடியுமா? கடந்த வாரம் கிருஷ்ணகிரியில் வந்து தமிழக முதல்வர் வந்து ரோட் ஷோ நடத்தினார். அது எந்த நிபந்தனைகள் அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்பட்டது? நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பின்தொடர துணை முதல்வர் அவர்கள் சென்றார்கள். இதையெல்லாம் எங்களுடைய உயர்நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதமாக எடுத்து வைத்தோம். இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் சிறுவர்கள் வர வேண்டாம் என்று எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த மாநாட்டிற்கு வருகிறது முதல் நாளே அழைப்பு மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார். ஆனால் இதையெல்லாம் மீறி நாங்கள் வந்து சிறப்பான முறையில் ஒரு 7-8 பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம். எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. ஆனால் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சிகளை தடை செய்ய வேண்டும், நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்ற அந்த அடிப்படையில் தமிழக காவல்துறை செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் தமிழக தலைமை காவல் அதிகாரியை சந்தித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மனு அளித்திருந்தார். அதன் பிறகுதான் இன்றைக்கு உங்களுடைய கழக